ரிச்சர்ட் ஹூக்கர் அவங்களுடைய எக்லெஸ்டிக்கல் பாலிசி எந்த இயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1597. ரிச்சர்ஸ்னுடைய எக்லெஸ்டிக்கல் பாலிசி வந்து 1597 அப்படின்னு சொல்கிறாங்க. சார்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ஹை வேர்ட்ஸ், அதாவது மந்த் ஆஃப் ஏப்ரலில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா 20th சென்ச்சுரியில் அந்த ஏப்ரலை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வைல் ஹை வேர்ட்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணது க்ரீலஸ்ட் மந்த் ஏப்ரல் அப்படின்றது க்ரீலஸ்ட் மந்த்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா T.S. எலியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 100 இயர்ஸ் பிஹைண்ட், அதாவது 100 இயர்ஸ் வார்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பிஹைண்ட் ஆனது வந்து 1338 வந்து பிஹைண்ட் ஆச்சு. கேன்டர்பரி டெய்ல்ஸ் அப்படின்றது பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் அப்படின்றத சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா சப்பர்ஸ் பை த ரெஸ்ட் ஆஃப் த பில்கிரிம்ஸ். அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தது 1966 அப்படின்றதையும் 1500 அப்படின்றது வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடை சேர்ந்தது. ஜார்ஜ் பெல் த ஓல்டு ஒய்ஃப் ஆஃப் டைல்ஸ் அப்படின்றது ஜார்ஜ் பெல்னுடைய த ஓல்டு ஒய்ஃப் ஆஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து சட்டையர் ஆன் கான்டெம்பரரி ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் வந்து பார்த்திங்கனாக்கா சார்சர் வெல் இங்கிலீஷ் அன்டிஃபைன்டு அப்படின்னு சொன்னது வந்து எட்மண்ட் ஸ்பென்சர். த வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு அப்படின்னு சொன்னது வந்து எட்மண்ட் ஸ்பென்சர். வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு மீன்ஸ் சார்சர் அப்படின்றது வந்து அவாய்ட் த ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸை அவாய்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் வெனிஸ் அப்படின்றதுனுடைய ஹூ சிங் த சாங் அண்ட் டெல் மீ அண்ட் ஹூ இஸ் ஏ ஃபேன்சி பெட் அப்படின்னு சொன்னது வந்து பசானியோ ஹோ, அதாவது பெசானியோ. அடுத்தது த போயட் ஹூ லிவ்டு டியூரிங் த பீரியட் ஆஃப் 3 kings எட்வர்டு, ரிச்சர்டு, ஹென்ரி ஃபோர்னுடைய பீரியடில் வாழ்ந்தது சார்சர், ஜோஃப்ரி சார்சர். மெர்லின் லிஸ்டன் இன் த சாங்ஸ் டேக் தோஸ் லிப்ஸ் அவே, டேக் தோஸ் லிப்ஸ் அவே அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா மெரின் அப்படின்றவங்க வந்து மெஷர் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காட் இஸ் எ விண்ட் அண்ட் ஆர்ட் தௌ புவர் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கனாக்கா 2 songs composed by Dickers அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார் வந்து பார்த்திங்கனாக்கா டைலக்ட், அதாவது லெஃப்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் இன் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் ஆஸ் எ டைலக்ட் இன் அண்ட் லெஃப்ட் இட் இன் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கனாக்கா சார்சர் அப்படின்னு சொல்கிறார். பை ஃபோவியர். அடுத்தது வில்லியம் பிளாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைட் ஆர் யூனிவர்சல், லீனியர்மெண்ட் ஆர் யூனிவர்சல் அண்ட் ஹியூமன் லைஃப் இஸ் பியாண்ட் அண்ட் விச் நேச்சர் இஸ் நெவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து சார்சர்ஸ்னுடைய கேரக்டர். வைட்க்ளிஃப் டிரான்ஸ்லேட் த பைபிள்ஸ் இன் லாட்டின். வில்லியம் பிளாக்கர்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, காட்ஸ் இஸ் த விண்ட் அண்ட் ஆர்ட் தௌ புவர் அப்படின்ற 2 songs கம்போஸ் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா டிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபவுண்ட் இங்கிலீஷ் டைலக்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் இன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்சர், ஜெஃப்ரி சார்சர். வில்லியம் பிளாக் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்கிறாருனாக்கா ட்ரீட் யூனிவர்சல் இந்த லிமிட், அதாவது லீனியர்மெண்ட் ஆர் யூனிவர்சல், ஹியூமன் லைஃப் இஸ் பியாண்ட் விச் நேச்சர் இஸ் நெவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து சார்சர். வில்லியம் பிளாக் அப்படின்றவர் சொல்கிறார், அதாவது தேர் ரைட் ஆர் யூனிவர்சல், தேர் லீனியர்மெண்ட் ஆர் யூனிவர்சல், லைஃப் இஸ் பியாண்ட் விச் நேச்சர் இஸ் நெவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சார்சர்ஸ்னுடைய கேரக்டர். வைட்க்ளிஃப் டிரான்ஸ்லேட் த பைபிள்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் லாட்டின். வைட்க்ளிஃப் வந்து பைபிள் என்ன இதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாருனாக்கா லாட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா 1388 வைட்க்ளிஃப் டிரான்ஸ்லேட் த பைபிள் ரிவைஸ்ட் வெர்ஷன் ஜான் பியூரி ரிவைஸ்டு பை அந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிளை வந்து ரிவைஸ்டு பண்ணது வந்து ஜான் பியூரி. ரைம் ராயல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 10 syllabic arrangement and 7 line stanza. 10 syllabic arrangement and 7 line stanza. And which poem celebrated in the betrothal of Richard II and Anne of Bohemia
அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த பார்லிமெண்ட்ஸ் ஆஃப் ஹவுஸ் தான் வந்து பெட்ரோத்தல் ஆஃப் ரிச்சர்ட் செகண்ட் அண்டு ஆனி ஆஃப் புதீனியாங்கிறது சொல்லக்கூடியது. 100 இயர்ஸ் வார்ஸ் வந்து எண்ட் ஆனது வந்து 1453. ஹவு மெனி கேரக்டர்ஸ் இன் ப்ரொலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 29 கேரக்டர்ஸ் இன் ப்ரொலாக்ஸ். அடுத்தது who said the character world wide views here is a god plenty அப்படின்னு சொன்னது சாசரை வந்து here is a god plenty அப்படின்னு சொன்னது வந்து ஜான் ட்ரைடன். சாசரை வேர்ல்டு வைட் வியூவில் வந்து காட் ஹியர் இஸ் a god plentyன்னு சொன்னது ட்ரைடன். நெக்ஸ்ட் சாசர் கேரக்டர்ஸ் இஸ் இண்டிவிஜுவல் as well as in the type is not near the 14 அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி வேக்னர் ஏசி வார்ட் சொன்னது. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் எ ஃப்ராய்சர்ட் எ பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரிக்கல் குரோனிக்கல் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னது. ஹூ இஸ் எ ஃபார்ட்னா அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி குரோனிக்கல் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரிசார்ட் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கனாக்கா சாசர்னுடைய கான்டெம்ப்ரரி. ஃபாரிசார்ட் அப்படின்றவர் வந்து சாசர்னுடைய கான்டெம்ப்ரரி. யார் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபிலிப் சிட்னிஸ்னுடைய ஸ்பேரோஸ் புக் அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது அதில் என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேட் கில்டு த பெட் பேர்ட் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னார். அதை ரிட்டர்ன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜான் ஸ்கெலிட்டன். அதாவது ஃபிலிப்ஸ் ஸ்பேரோ புக் ஆஃப் ஃபிலிப்ஸ் ஸ்பேரோ அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணது ஸ்கெலிட்டன், ஜான் ஸ்கெலிட்டன் அப்படின்றது. அடுத்தது கிங் ஜேம்ஸ் கிங் ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா மேரிட் த லேடி ஜெயின் பியோஃபர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த இயர்லனாக்கா 1424. கிங் ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மேரிடு த லேடி ஜெயின் பியோஃபர்ட் அப்படின்றது வந்து 1424 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேசிஸ்ட் அண்ட் த ரோசஸ் அப்படின்றத செலப்ரேட்டட் த மேரி ஆஃப் ஜான் 4 டு மார்கெட் டீலர் அப்படின்னு சொன்னது வந்து இந்த அலிகுரோரி வந்து பார்த்திங்கனாக்கா டியூன்பர்னுடைய அலிகுரி. அதாவது தியஸ்டல் அண்ட் த ரோசஸ் அப்படின்றது வந்து ஜான் 4 அண்ட் மார்கெட் டியூடர் அப்படின்றவங்களுடையது, டியூன்பர்க் எழுதுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஹென்ரிசன் இந்த 2 மேரி உமன் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கனாக்கா இது எதை பற்றி அப்படின்னாக்கா சட்டையர் ஆன் த ட்ரிங்க் ஹேபிட் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வேர்ல்டு ரினைசன் அப்படின்றது வந்து எதை சீன்ஸ் பண்ணுது அப்படின்னாக்கா புக் இந்த ஹிஸ்டோரியா டி ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்றது. த பர்த் பிளேஸ் ஆஃப் ரினைசன் வந்து இட்டாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சோர்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் மிட்லாண்டில் சோர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்துச்சு. ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம் வந்து பெட்ராச்சு. ரினைசான்ஸ் எந்த பீரியட் டியூரிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1579 1579 to 1602 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டச் ஸ்டோன் ஆஃப் த இங்கிலீஷ் பொய்டிக்ஸ் சென்சிபிலிட்டி யார் கொண்டு வந்ததுனாக்கா சிட்னி. டச் ஸ்டோன் ஆஃப் இங்கிலீஷ் பொய்டிக் சென்சிபிலிட்டி கொண்டு வந்தது சிட்னி. அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார்ஸ் ஆஃப் ரெஃபர்மேஷன் வந்து வைட்க்ளிஃப். அதுக்கப்புறம் ஹூ இன்ட்ரடியூஸ் த சானட் ஃப்ரம் இங்கிலாண்ட்னா ஒயட் அண்ட் ஷெரிஸு. சாசர்னுடைய ட்ரையல்ஸ் இன் கிறிசிடா இன் 1379 ட்ரையல்ஸ் இன் கிறிசிடா அண்ட் 83 இது வந்து லவ் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டெய்ல்ஸ் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது வந்து ஃபேடிங் சிவாலியர் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது நைட்ஸை. அதுக்கடுத்தது
கோனர்டெலஸ் அப்படின்றது வந்து த பைபிள் கேம்ஸ் அவுட் மெலிஸ் டொனால்ட்ஸ்னுடைய பைபிள்ஸ் வந்து எப்போ வந்துச்சுனாக்கா 1535 வந்துச்சு. லில்லிஸ்னுடைய யூரிபிடஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1518. 1535 மெல்லிஸ்னுடைய கார்னல் டிலஸ் அப்படின்றனுடைய பைபிள் வந்து 1535 வந்துச்சு. லில்லிஸ்னுடைய யூரிபிடஸ் 1518 வந்துச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் யூரிபிடஸ் அண்ட் த நேம் யூரிபிடஸ் ஆஸ் அண்ட் ஹிஸ் இங்கிலாந்து அப்படின்றது வந்து 1580s வந்துச்சு. ஷேக்ஸ்பியர்னுடைய த குவாலிட்டி ஆஃப் மர்சி அப்படின்றத ப்ளே வந்து எதில் இருக்குனாக்கா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். குவாலிட்டி ஆஃப் மர்சி அப்படின்றது வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிச்சர்ட் III அண்ட் டயலாக் கன்சர்னிங் இந்த ஹெர்சனி. இதை ரிட்டர்ன் பண்ணது தாமஸ் மோர். ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிச்சர்ட் III அண்டு டயலாக்ஸ் ஆஃப் கன்சர்னிங் ஹெர்சனின்னு சொன்னது வந்து தாமஸ் மோர். ஸ்பென்சர் லெஜண்ட் ஆஃப் கர்டசி சார் கரடல் இஸ் a prototype of பிலிப் சிட்னி. அதாவது ஸ்பென்சர்னுடைய லெஜண்ட்ஸ் ஆஃப் கர்டசி சார் கரடல் அப்படின்ற ப்ரோட்டோடைப் யாருனுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப் சிட்னி. ஸ்பென்சர்ஸ்னுடைய லெஜண்ட் ஆஃப் கர்டசி சார் கரடல் அப்படின்ற ப்ரோட்டோடைப் வந்து பிலிப் சிட்னிஸ்னுடையது. ஃபாரி குயின், இந்த குயின் எலிசபெத் represented the Una and the Diaza is a character in the Fairy Queen is a Queen Mary. The Homer of Odyssey is Ulysses was kind of Ithaca. ஹோமர்ஸ்னுடைய ஒடிசி அண்ட் யுலிசஸ் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஆஃப் இத்தாகா பற்றி சொல்லுது. பேண்டி அட்ரஸ் பண்ணது லவ் சானட் வந்து பெட்ராச் பேட்ரியா. நெக்ஸ்ட்டு பெட்ராச் அட்ரஸ் த லவ் சானட் லாயுரா. ஸ்பென்சர் அமாரிட்டி பப்ளிஷ் பண்ணது வந்து 1595. ஸ்பென்சர்னுடைய 88 சானட் ஆஃப் அமாரிட்டிஸ் அட்ரஸ் பண்ணது எலிசபெத். எலிசபெத் பாயில். நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் ரோட் 154 சானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியர் ரோட் 154 சானட். அவுட் ஆஃப் 154 சானட்ஸ் 126 சானட்ஸ் வந்து அட்ரஸஸ் த மிஸ்டர் டபிள்யூஹெச்சை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹவு மெனி புக்ஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ஸ் வந்து டிவைட் பண்ணது வந்து 3 புக்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் ஃபேட்டையர்னர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் இன் ஃபேபிள்ஸ். லேண்ட் ஃபேண்டினர் இஸ் a famous in fable. Falls of Constantinople of 50 took place in 1453. Falls of Constantinople வந்து 53ல took place ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் டு த பிஹைனஸ் ஆஃப் ரினைசன்ஸ் வந்து பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ. ரிலேட்டட் டு த ரினைசன்ஸ் அண்ட் பொக்காஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ. த பேட்டில் ஆஃப் அக்ரிகவுண்ட் டுக் பிளேசஸ் இன் 1453. பேட்டில் ஆஃப் அக்ரிகவுண்ட் வந்து 1453 சேர்ந்தது. எது வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸ்னுடைய ஒர்க் இன் இங்கிலாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபரன்ஸ் அமாரிட்டிஸ் வோக்கல்ஸ் கேலமெண்டிஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணது. வாக்ஸ் கேலமெண்டிஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணது லாட்டினில். ஸ்பெக்குலம் மெடிடேட் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணது ஃப்ரான்ஸில். அதாவது விச் கவர்ஸ் ஒர்க் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளூயன்ஸ் அமான்டிஸ். அடுத்தது வாக்ஸ் கெலாமிட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா லாட்டினில். ஸ்பெக்குலம் மெடிடேட்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் போவர்ஸ்னுடைய ப்ரூசி அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்ணது 1375 ரிட்டர்ன் பண்ணாங்க. 1375 கான்ஃபரன்ஸ் ஆஃப் அமான்டிஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணது. கான்ஃபரன்ஸ் ஆஃப் அமான்டிஸ் ரிட்டர்ன் பண்ணது வந்து 1390. நெக்ஸ்ட்டு மெலரிஸ்னுடைய மார்ட்டி டி ஆத்தர் 1469 சொல்கிறாங்க. இந்த செர்மன் 1562 ரிட்டர்ன் பண்ணது வந்து ஹங்கர் ஹியூஜ் லாட்டிமர். செர்மன் 1562 ரிட்டர்ன் பண்ணது ஹியூஜ் லாட்டிமர். கான்ஃபரன்ஸ் அமான்டி வந்து பார்த்திங்கனாக்கா 1390s மார்ட்டி டி ஆத்தர்ஸ்னுடைய மெலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1469. அடுத்தது ஜான் பேட்லர் பர்ன்ஸ் அப்படின்றது வந்து 1375.
செர்மன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலிட்ரேஷன் வெர்ஷன்ஸ் பை கால்ட் இன்டு தி ரைமிங் ரன் ராஃப் ரஃப் அப்படின்றது வந்து சாசர் சொல்லியிருக்காரு. சாசர்னுடைய ரிடல்ஸ் அண்ட் டாக்லஸ் ரைம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைம்ஸ் ஆஃப் செயின்ட் தாமஸ் டாக்லிலர் செயின்ட் தாம்ஸ் ரைம்ஸ் ஆஃப் செயின்ட் தோப்பஸ் டிஃபெக்ட் ஆஃப் ஸ்பானிஷ் Armada took places in 1588. Hamlet வந்து பார்த்தீங்கன்னாக்கா defects of Spanish Armada took place in 1588. Chaucer ridiculed the doggerel rhymes in Rhymes of Saint Thomas. கவர்மெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா எதை சொல்லுவோன்னா எந்த ஒர்க்ஸை யாருனுடைய ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டிஸ்கியூ அப்படின்றவருடைய சொல்லுங்கள். மூர்ஸ்னுடைய உட்டோப்பியா வந்து 1516 ரெடியாச்சு. 1516 பப்ளிஷ் பண்ணாங்க. த கிங்டம் ஆஃப் நவ் ஹியர் அப்படின்றது வந்து அனதர் நேம் உட்டோப்பியா. கிங்டம் ஆஃப் நவ் ஹியர் அப்படின்றது வந்து அனதர் நேம் வந்து உட்டோப்பியா. நெக்ஸ்ட்டு சாசர் த கேன்டர்பரி டெய்ல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா பப்ளிஷ் பண்ணது 1386 ஆன்வர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ட்ரூ ப்ரொலாக்ஸ் டு த ரினைசான்ஸ் வந்து யூட்டோப்பியா. வந்து யூட்டோப்பியா. நெக்ஸ்ட் ரியல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14th century ஆஃப் இங்கிலீஷ் லைஃப். ரியல் பிக்சர் 14th century வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாசர். நெக்ஸ்ட் கொலம்பஸ் டிஸ்கவர் த அமெரிக்கா இன் 1492. வாஸ்கோ ட காமா ரீச் இந்தியா இன் 1498. Caxton printer Marty D. Arthurs in 1485. Shurey's sonnets addresses in the Lady Elizabeth Fitzgerald. அடுத்தது Troller Miscellaneous is a collection of 300 songs, sonnets and lyrics. ட்ராட்லர்ஸ்னுடைய மிஸ்லனியஸ் அப்படின்ற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 சாங்ஸு, சானட்ஸ் அண்ட் லிரிக்ஸ். சாக்வெல்ஸ் induction right in Rhyme Royal. The Mirror of Magitius, Thomas Sackville. During the pilgrimage, Chaucer told the story name வந்து பார்த்தீங்கன்னா Tales of Meloribus. Chaucer told the story Tales of Meloribus. Dunbar satire is a law of court in tiding for session. Danvers satires in Edinburgh is attacked into the dirty conditions of society. And Elizabeth once succeeded in the Catholic dictator. The name is Mary. Elizabeth once succeeded in the Catholic dictator. The name is Mary. And the name of the book which deals in the kind of Catholic Queen Mary, Book of Martyrs. The Book of Martyrs was written by George Foxey, who said Chaucer found the English dialect in left of language. Lawes. நெக்ஸ்ட்டு த ஃபால்ஸ் ஆஃப் பிரின்ஸ் அப்படின்ற ஒர்க்ஸை வந்து லெக்கேட் ரைட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு த ஃபிக்ஷன் மென்ஷன்ட் இன் த கேண்டர்பரி Tabardine. In the fictional inn is mentioned in the Canterbury Tale. Tabardine. The class is not great as the classist அப்படின்றது வந்து டொனால்டு பேட்டினர் அப்படின்றவனுடைய புக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா யூரோப்பியன் ஆஃப் எஸ்டடி. இது வந்து பயோகிராஃபி ஆஃப் ஸ்டீஃபன் ஸ்விங்க் அப்படின்றவர். எந்த புக்ஸ் நிக்கோலஸ் கோக்கல் த அவுட்கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்கா விச் புக் இஸ் நிக்கோலஸ் கோக்கல்னுடையது வந்து அவுட்கோட் த ஓவர்
court. Next, Pope gives the title Defense of the Faith. Henry VIII. The Battle of Paris took place in the year 1525. Battle of Paris took place in 1525. Thomas More became the Chancellor of 1529. Thomas More became the Chancellor of 1529. Dunban, the Golden Bug and Lydgate template of glass, and Stephen Harris example virtuous. புக் ஆஃப் மார்டியஸ் ரிட்டன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜார்ஜ் ஃபாக்ஸி. நெக்ஸ்ட்டு சாசர் ஃபவுண்ட் தி இங்கிலீஷ் டைலக்ட் இன் லெஃப்ட் இன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து லாரன்ஸ். த ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்றத ஒர்க்கை ரிட்டன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிட்கேட்னு சொல்கிறாங்க. த ஃபிக்ஷனல் இன் கேண்டர்பரி டெய்ல்ஸ் அப்படின்னாக்கா டபாடின்னு. யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாசர்னுடைய வியூக்கு கிரேட்டஸ்ட் கிளாசிக் அப்படின்னு தெரியும், நாட் ஏ கிரேட்டஸ்ட் கிளாசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெர்னலுடைய வியூ. நெக்ஸ்ட்டு டொனால்டு பேட்டர் புக் யூரோப்பியன் ஆஃப் எஸ்டடி அப்படின்ற பயோகிராஃபி புக் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டீஃபன் ஸ்விங் அப்படின்றவர் தான் வந்து சொல்கிறாரு. அந்த பயோகிராஃபி ஒர்க்ஸை வந்து கொண்டு வராரு. அதாவது யூரோப்பியன்ஸ் ஆஃப் எஸ்டடி வந்து பார்த்திங்கனாக்கா பயோகிராஃபி ஆஃப் ஸ்டீஃபன் ஸ்விங்ஸ். டொனால்ட் பேட்டர்ஸ் புக்ஸ் யூரோப்பியன் யாரை பற்றின பயோகிராஃபினா ஸ்டீஃபன் ஸ்விங்ஸ்னுடைய பயோகிராஃபி. நெக்ஸ்ட்டு நிக்கோலஸ் கோகல் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் கோட் இந்த ஓவர் கோட் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புக்கு. எந்த புக் ரிட்டன் பண்ணார்னா. நெக்ஸ்ட்டு போப் வந்து பார்த்திங்கனாக்கா டிஃபென்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற டைட்டில் யாருக்கு, போப்புக்கு டிஃபென்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற டைட்டில் யார் கொடுத்தானாக்கா ஹென்ரி VIII அப்படின்றவர். அப்புறம் பேட்டில் ஆஃப் பாரிஸ் டுக் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1525. தாமஸ் மோர் பிகேம் ஏ சான்சலர் இன் 1529 சொல்கிறாங்க. அப்புறம் டியூன்பாக்ஸ்னுடைய கோல்டன் பேக்ஸு, லிட்கட்ஸ்னுடைய டெம்ப்ளேட் ஆஃப் கிளாஸஸ், ஸ்டீஃபன்ஸ்னுடைய ஹேவ்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்சஸ் அண்டு பாஸ்டிமி ஆஃப் ப்ளஷர் அப்படின்றது வந்து அலிகோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. லிட்கட்னுடைய ஒர்க்ஸ் வந்து எது டிஸ்கிரைப் சஃபரிங்ஸ் ஆஃப் வார்ஸ்னுடைய டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது வந்து லண்டன் லிக் பென்னி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கனாக்கா லிட்கட்ஸ்னுடைய சஃபரிங்ஸ் ஆஃப் வார்ஸை பற்றின ஒர்க்ஸ். அடுத்தது ஹோஸ்ட் இன் டெபார்டின் வந்து பார்த்திங்கனாக்கா ஹேலி பாரி. ஒயட்ஸ்னுடைய ஹாரி பெல்லி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஒயட்ஸ்னுடைய லவ் சானட் வந்து பார்த்திங்கனாக்கா 95 இருக்குது. ஒயட்னுடைய சானட்ஸ் பப்ளிஷ் பண்ணது வந்து டோட்டல் மிஸ்லனியஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கனாக்கா 1557 பப்ளிஷ் பண்ணாங்க. ஒயட்னுடைய சட்டையர் எதை கம்போஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸா ரீமா வந்து கம்போஸ் பண்ணுது. இந்த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டைல் அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா மாடர்ன் ஃபிக்ஷன்ஸை வந்து நரேட்டிவ் யூனிட்டி வந்து கம்பேர் பண்ணக்கூடாததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜான் கவர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போயம் ஸ்பெக்குலம் மெடிடேட் அப்படின்றது வந்து ஃப்ரான்ஸ்னுடையது. ஜான் கவர்ஸ்னுடைய வாக்ஸ் கிளமாட்டிஸ் அப்படின்றது வந்து லாட்டினுடையது. ஜான் கவர்ஸ்னுடைய கான்ஃபிஷன் அமார்டிஸ் அப்படின்றது வந்து இங்கிலீஷ்னுடையது. ஸ்பெக்குலம் மெடிடேட் ஃப்ரெஞ்சு, வாக்ஸ் கிளமாட்டிஸ் வந்து லாட்டின், கன்ஃபிஷன் அமார்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். சாசர்னுடைய மார்னிங் ஸ்டார் அப்படின்றது ஹேல் பண்ணது வந்து ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைட்க்ளிஃப்னுடைய டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் வந்து பார்த்திங்கனாக்கா 1382 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வைட்க்ளிஃப்னுடைய சிம்பிள் விகரஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இங்கிலீஷை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐடென்டிஃபை த புக் இன் விச் ஹாஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த வைட்க்ளிஃப் பைபிள், அத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. த பேரன் பீரியட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1401 1515, அதாவது பேரன் பீரியட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் பெசன்ட் ரிவோல்ட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லர்ஸ் ரிபல்லியன் பிஹைண்ட்ஸ் in 1381. யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
லாலர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜான் வைட்க்ளிஃப் அண்டு ஹிஸ் ஃபாலோவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா லாலர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பில்கிரிம் ஸ்டார்ட் இன் 60 miles ஆஃப் த கேண்டர்பரி டேல்ஸ் இன் மந்த் ஆஃப் ஏப்ரல் ஏப்ரலில் தொடர்ந்து த வார் ஆஃப் ரோசஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 1455 1455 to 85 பேலட் வந்து 15th centuryயில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து பிஷப் பெர்சி அப்படின்றவர் வந்து ரெக்வயர் ஆஃப் ஏன்ஷியன்ட் பாப்புலர் பொய்ட்ரி வந்து கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் இமென்ஸ்லி பாப்புலர் ஃப்ரம் ஆஃப் பொய்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 15th century பேலட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேக்ஸ்டனுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வெஸ்ட் மினிஸ்டர் எந்த இதில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1476 ரீஜ்னால்டு பிகாக் அப்படின்ற ஒரு ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ரீப்ரெஸர் ஆஃப் ஓவர் மேட்ச் பிளேமிங் ஆஃப் கிளர்ஜி அண்ட் த புக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா ரீஜ்னல் பிகாக்ஸ்னுடைய ஒர்க்ஸ். ரீப்ரெஸர் ஆஃப் எ ஓவர் மச் பிளேமிங் ஆஃப் கிளர்ஜி அண்ட் த புக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்றது. மலரிஸ்னுடைய மார்ட்டி டி ஆர்த்தர் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா கேக்ஸ்டன் பப்ளிஷ்டு பை கேக்ஸ்டன் இன் 1470. எந்த ஒர்க்ஸ் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மலரி மார்ட்டி டி ஆர்த்தர்ஸ் அப்படின்னாக்கா டெனிசன்ஸ்னுடைய த ஐடியல்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியல்ஸ் ஆஃப் த கிங் அப்படி இதான் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்சஸ் மலரிஸ்னுடைய மார்ட்டி டி ஆர்த்தர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட்டு புக் பிரிண்ட் இன் இங்கிலாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்டஸ் செஜைனஸ் ஆஃப் ஃபிலாசபர் and British drama grows out in liturgy. And next mystery play default with biblical themes. mystery plays வந்து biblical themes வச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மிராக்கிள் ப்ளே ரிப்ரசன்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிராக்குலம் அண்ட் மிராக்குலஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எ லிவிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொராலிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் ப்ளே. மொராலிட்டி அப்படின்றது சீரியஸ் ப்ளே. அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் இன்டர்லூட் பண்ணக்கூடியது ஹியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த ஃபஸ்ட்டு ப்ளே அப்படின்றது வந்து இங்கிலீஷ் எம்ப்ளாயி அலிகோரி. ஃபஸ்ட்டு ப்ளே இங்கிலீஷ் எம்ப்ளாயி அலிகோரி அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா மேரி மேக்டலின் அப்படின்றது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் கிஃப்ட் ரைட்டர் ஆஃப் ஏ இன்டர்லூட் அப்படின்னாக்கா ஜான் ஹேவுட் தான் வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட்டு இன்டர்லூட் அப்படின்னு சொல்லலாம். த மெயின் காசஸ் ஆஃப் வார் வாஸ் த கமர்ஷியல் ரைவல்ரி பிட்வீன் த ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து. அதாவது வார் ஆஃப் ரோசஸ் சொல்லக்கூடியது. ஹென்ரி 7 அப்படின்றது வந்து அசெண்டட் த்ரோன் இன் 1485 வாங்குறாரு. 1509 ஹென்ரி 8 அசெண்டட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரோமன் கேத்லிக் இன் இங்கிலாந்து குயின் மேரி ஹூ ரீஸ்டோர்ட் த ரோமன் கேத்லிக் இன் இங்கிலாந்துனாக்கா குயின் மேரி அப்படின்றாங்க. குயின் எலிசபெத் ஸ்கெட்ச்டு ஃப்ரம் 1558 1603. டியூரிங் எலிசபெத்தன் ஏஜ் இங்கிலாந்து எமர்ஜ்டு ஆஸ் எ நோபல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அப்புறம் மில்டன் தான். மில்டனுடைய பீரியட். Renaissance was a manifestation of new and middle age. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய எக்ஸ்பென்ஸ் அப்படின்னாக்கா டெல்லியார்டுடைய எக்ஸ்பென்ஸ். துர்க்கிஸ் கேப்சர் த கான்ஸ்டான்டினோபிள் in 1453. Falls of Constantinople itself, libel of Drake or classical learnings. The voyage and discoveries வந்து பார்த்தீங்கன்னாக்கா written by Hackford.